நம்மள பாதி பேருக்கு சொரக்கானாலே பிடிக்காது. அந்த சொரக்காயை வச்சு நம்ம டிஃப்ரெண்டான சொரக்கா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? மறுபடியும் இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சொரக்கா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு அரைச்சி வச்ச சொரக்கா போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் 2 கப் வந்துட்டு அரிசி மாவு, 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதில் வந்து பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம், குருமிளகு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து 2 செம்பு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கையில் வந்து கட்டி விடாமல் கலருங்க. கரண்டியில் கலர வேணாம். அரிசி மாவுலாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, நல்லா கட்டி விடாமல் கலரி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ தோசைக்கல்ல வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஊற்றி அதுக்கு மேலே வந்து கேரட் கொஞ்சம் துருவி நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா கிறிஸ்பியான சொரக்கா தோசை வீட்லேயே ரெடிங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான தோசைங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Shanmu. Bye.